முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விரைவில் பூரண உடல் நலம் பெற வேண்டி தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு திருக்கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பெருந்திரளான அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் பங்கேற்று மனமுருக பிரார்த்தனை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் திருவரங்கம் கிராமத்தில் உள்ள அரங்கநாதர் சுவாமி கோவிலில் 2000க்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்துக் கொண்டு அரங்கநாதருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து வழிபாடு நடத்தினர். பின்னர் நடைபெற்ற யாக பூஜையில் 108 மூலிகை பொருட்கள், பழங்களை கொண்டு தன்வந்திரி ஹோமம், சுதர்சன ஹோமம் உள்ளிட்டவை நடத்தப்பட்டன. அன்னதானமும் வழங்கப்பட்டது. செஞ்சி ஒன்றிய கழகம் சார்பில் தடாகம் கிராமத்தில் 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து 5 கிலோமீட்டர் ஊர்வலமாக வந்து காட்டு பூவாத்தம்மன் கோவிலில் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் குருமந்தூரில் உள்ள வேங்கை மாரியம்மன் கோவிலில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. கோவை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் 10,000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மாபெரும் சர்வ சமய பிரார்த்தனை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி சிறுவன் சபரி வெங்கட் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பூரண நலம் பெற வேண்டி 108 மிருத்யுஞ்சய மந்திரங்கள் வாசிக்க மாணவ மாணவிகள் அனைவரும் மனமுருகி உச்சரித்தனர். இதனைத் தொடர்ந்து சர்வ சமய இசை ஆராதனை நடைபெற்றது. இதில் அமைச்சர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தருமபுரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் செட்டிக்கரை பல்லக்கொள்ள காளியம்மன் கோவிலில் ஆயுஷ் ஹோமம் நடத்தப்பட்டது. காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பாலக்கோடு ஒன்றிய கழகம் சார்பில் சிக்கமாரண்ட அள்ளி புதூரில் உள்ள விநாயகர், சௌடேஸ்வரி அம்மன், ஓம் சக்தி, ஐயப்பன், முருகன் ஆகிய 5 கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடு நடைபெற்றது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு 108 தேங்காய் உடைத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள குளமங்கலம் பெருங்காரையடி மிண்ட ஐயனார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. தூத்துக்குடி சிவன் கோவிலில் உள்ள பைரவருக்கு தேங்காயில் விளக்கு ஏற்றி வழிபாடு நடைபெற்றதுடன் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜை நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட ஒன்றிய கழகம் சார்பில் வள்ளிபுரம் ஊராட்சி மரியபுரம் பகுதியில் உள்ள மரியாஸ் தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு திருப்பலி, ஜப ஆராதனை மற்றும் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. கடலூர் கிழக்கு மாவட்டம் மங்களம்பேட்டையில் அமைந்துள்ள மங்களநாயகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்டம் தெற்கு ஒன்றியம் சார்பில் நடுவீரப்பட்டி ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் தன்வந்திரி யாகம், ஆயுள் அபிவிருத்தி யாகம், நவக்கிரக யாகம் மற்றும் ருத்ர வேள்வி நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட சௌராஷ்டிரா ஸ்தாபனங்கள் சார்பில் தனியார் மண்டபத்தில் பல்வேறு மூலிகைகளை கொண்டு சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம் நடத்தப்பட்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. மதுரை புறநகர் மாவட்ட மேலூர் நகர 21வது வட்ட கழகம் சார்பில் மலம்பட்டி கிராமத்தில் உள்ள மந்தையம்மன் கோவிலில் 108 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. மதுரை புறநகர் மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் பாண்டி முனீஸ்வரர் கோவிலில் மஞ்சள், பால் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. 108 தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தப்பட்டதுடன் அன்னதானமும் வழங்கப்பட்டது. கும்பகோணம் ஒன்றியம் பட்டீஸ்வரம் ஊராட்சி கழகம் சார்பில் ஸ்ரீ தேதுமுரீஸ்வரர் கோவிலில் உள்ள ஸ்ரீ பைரவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் குளச்சல் அக்கரை பள்ளிவாசலில் பட்டு மற்றும் மலர் போர்வை விரித்து தொழுகையும், புனித அந்தோனியர் தேவாலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும், மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையும் நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நாகர்கோவில் அருகே பறக்கை மதுசூதன பெருமாள் கோவிலில் 108 அகல் விளக்கு தீபம் ஏற்றி சிறப்பு வழிபாடும் 108 தேங்காய் உடைத்தும் வழிபாடு நடைபெற்றது. திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட ஜெயலலிதா பேரவை சார்பில் ஆரணியில் உள்ள கோட்டை ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலில் 108 மூலிகை பொருட்களை கொண்டு மகா சுதர்சன யாகம், 108 வலம்புரி சங்க அபிஷேகம் நடைபெற்றது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை ஒன்றிய கழகம் சார்பில் ஆடையூர் ஸ்ரீ ஆதி அகஸ்தீஸ்வரர் கோவிலில் 1008 பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. நெல்லை புறநகர் மாவட்ட சிறுபான்மையினர் பிரிவு சார்பில் அம்பாசமுத்திரம் அருகே பொட்டல் பரி தோமா ஆலயத்தில்
சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய கழகம் குருவிக்குளம் ஜெயலலிதா பேரவை சார்பில் கலிங்கப்பட்டி விநாயகர் கோவிலிலிருந்து 306 பெண்கள் பால்குடம் எடுத்து ஊர்வலமாக வந்து வடக்கத்தியம்மன் கோவிலில் அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாளையங்கோட்டை பிரசன்ன வெற்றி விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. விநாயகருக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடத்தப்பட்டது. வேலூர் கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட கூலிப்பட்டி கந்தகிரி பழனியாண்டவர் கோவிலில் 25 பேர் மொட்டை அடித்து பிரார்த்தனை மேற்கொண்டனர். முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் பள்ளிப்பாளையம் கலியனூர் ஸ்ரீ கரிய காளியம்மன் கோவிலில் 108 சங்கு பூஜை மற்றும் யாகம் நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. சேலம் புறநகர் மாவட்டம் கண்ணங்குறிச்சி பேரூர் கழகம் சார்பில் பெரியாண்டிச்சி அம்மன் கோவிலிலிருந்து 308 பேர் பால்குடம் எடுத்து ஊர்வலம் வந்து பெரிய மாரியம்மன் கோவிலில் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபாடு நடத்தினர். அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் சேலம் பேர்லாண்ட்ஸ் முருகன் கோவிலில் 1668 பேர் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் செங்குன்றம் பேரூர் கழகம் சார்பில் லட்சுமி அம்மன் ஆலயத்திலிருந்து 108 பெண்கள் விளக்கேந்தி ஊர்வலமாக வந்து ஐயப்பன் திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் சார்பில் திருத்தணி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் திருக்கோவிலில் கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம், ஆயுஷ் ஹோமம், நட்சத்திர ஹோமம் உள்ளிட்ட ஹோமங்கள் செய்யப்பட்டன. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் பெரிய ஓபுளாபுரம் ஊராட்சி கழகம் சார்பில் தொம்பரை ஆண்டவர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம், அலங்காரங்கள் செய்யப்பட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது. ஈரோடு மாநகர் மாவட்டம் 18வது வார்டு கழகம் சார்பில் ஸ்ரீ ஸ்வர்ண கணபதி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவருக்கு 108 மூலிகைகளை கொண்டு ஸ்ரீ மகா மிருத்யுஞ்சய யாகம் நடத்தப்பட்டது. திருவாரூர் மாவட்ட கழகம் சார்பில் வண்டாம்பாளை பகுதியில் உள்ள ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாரியம்மனுக்கு வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்றது. அமைச்சர், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருச்சி திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் மாநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் தங்கத்தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு சார்பில் செட்டிக்குளம் முருகன் கோவிலில் வெள்ளி தேர் இழுத்து வழிபாடு நடத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நகர கழகம் சார்பில் ஐஸ்வர்ய பிள்ளை மாரியம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. அன்னதானமும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கொட்டக்கம்பை விநாயகர் கோவிலில் மாவட்ட கழகம் சார்பில் கணபதி ஹோமம், ஆயுஷ் ஹோமம் நடைபெற்றது. 108 பெண்கள் விளக்கேற்றி வழிபட்டனர்.